சில வந்து எதுவும் கிடைக்கலன்னா முடிஞ்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஜாலியாக ஒரு பாட்டு அப்படிங்கிறது. ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு ஃபோன் பண்ணி விஷயக்கு நல்லா பண்ணுறீங்க. அவர் ஃபோன் பண்ணாலே அது எவ்வளோ பெரிய செய்தின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே சீக்கிரம் படம் பண்ணுங்க. அது மட்டும்தான் என் காதில் இருக்குது. கட் பண்ணால் இங்கே இருக்கேன். அஜித் சார் சொன்னார், செஞ்சிட்டீங்க. அதனால தான் அவர் கிரேட். அண்ட் இப்போது பத்மபூஷன் அஜித் குமார். ஸோ குடும்பஸ்தன் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? சுற்றி இருக்க எல்லாருமே ஹைலைட் பண்ண விஷயம் கவனமாக பண்ணு, பீப்புளுக்கு அந்த பல்ஸ் தெரிஞ்சு பண்ணோம், அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி இப்போவே வீசும் காற்று இந்த மாதிரி லவ் சாங்குமே லவ் ட்ராக்கும் பண்ணியிருக்கீங்க. யாரோ வரைக்கும் ரீக்ஸ் எழுதிருக்கீங்க லவ்வுக்கு. ஸோ காதல் அது லைஃப்பில் எப்படி போயிருந்துச்சு? ஏன்னா ஒரு பேஷனை ட்ரைவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த காதலாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நீ அந்த பேஷனை விட்டு கொடுணும், இல்லை அது ஒரு கனவு கோட்டை, அது நீ வந்து அங்கே போக முடியாது. என்கிட்ட பேசின வார்த்தையே நீ ஒரு பெரிய அவார்ட் ஷோவில் இருக்க, நான் அந்த அவார்ட் ஷோவில் உன் பக்கத்தில் நீ இதுக்கு நின்றுட்டுருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேங்கிறது தான். பிடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ். அது உங்களுக்கு அவருக்கு அப்படியே பர்ஃபெக்டாக பிறந்திருக்கும். உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ வந்து தோண்டிகிட்டே இருப்ப. அந்த அந்த தங்கம் வந்து இன்னொரு 2 அடி தோண்டி இருந்தேன்னா கிடச்சிரும். ஆனால் விட்டுறாத அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அவரோட ஹோல் லைஃபுமே. பிடிச்சதா செய்கிறது என்னைக்குமே மாஸ், தினம் தினம் முக்கியம் பண்ணமா இன்னர் பீஸ். ஈரோடுலேருந்து கிளம்பி சென்னை வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக தன்னோட கெரியரை ஆரம்பித்து போகிற போக்கில் அஜித் சாருக்கு ஒரு பாட்டை எழுதுறது மட்டும் கிடையாது, அதை பாடி சக்ஸஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக புது அவதாரம் எடுத்திருக்கிற குடும்பஸ்தன் படத்தோட மியூசிக் டைரக்டர் வைசாக் அண்ணன் தான் இப்போ நம்ம கூட பேச வந்திருக்காரு. அண்ணன் வெல்கம். வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். குடும்பஸ்தன் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? இந்த ப்ராஜெக்ட் காயின் பண்ணும்போது ஒரு நர்வஸ் இருந்தது. லைக் மணிகண்டன் சார் இதெல்லாமே ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம், என்ன பண்ண போகிறோம், இண்டியன் மியூசிக் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து அப்படியே கட் பண்ணால் குடும்பஸ்தன் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம். சுற்றி இருக்க எல்லாருமே ஹைலைட் பண்ண விஷயம் கவனமாக பண்ணு, பீப்புளுக்கு அந்த பல்ஸ் தெரிஞ்சு பண்ணோம், அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி படத்தில் அது ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. முக்கியமாக காமெடி ட்ராக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண விதங்கள். ஃபஸ்ட்டு படமே ஒரு காமெடி படம், அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை காமெடி படங்களுக்கு மியூசிக் பண்ணுறது. எப்படி அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல? எல்லாருமே சொன்னது அதுதான். லைக் ஃபிலிமாகவே காமெடி ஃபிலிம் வந்து மியூசிக் பண்ணுறவங்களுக்கு ட்ராஜடி அது. ஸோ லைக் எங்கே க்யூஸ் எடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணோங்கிறது தெரியாது. இங்கே கவுண்ட்ராக நீங்கள் என்ன மியூசிக் பண்ண போகிறீங்க. பட் என்னென்னா ஃபில்டர்டாக ராஜேஸ்வர் வந்து வரும்போதே வந்து ரிப்பிட்டேட்டிவாக எதுவும் வேண்டாம். இதுக்கு முன்னாடி காமெடி ஃபிலிம்ஸ்க்குன்னு ட்ரீட் பண்ண எந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளேயும் போகாமல் நம்ம எப்படி காமெடி பண்ண முடியும், காமெடி மியூசிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அந்த ப்ரெஷரை எடுத்துக்காமல் அவங்க என்னை ஹேண்டில் பண்ண விதம் வந்து அதுதான் இந்த சக்ஸஸுக்கோட பேஸே அதுதான். ஓகே, நீங்கள் பண்ணுற எல்லா சாங்ஸுக்குமே உங்களை மெயினாக வச்சு உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்த படத்தையும் நீங்கள் அப்படி தான் மியூசிக் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படின்னா இப்போ நீங்கள் மணிகண்டன் சார் கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மியூசிக் போடுவீங்களோ அதை வந்து ப்ராப்பராக போட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த சாங் அப்படின்னா இந்த படத்தில் எதை சொல்லுவீங்க? ரொம்ப ஜாலியாக ஒரு நாள் எழுந்திரிப்போம், சும்மா ஜாம் பண்ணுவோம். ஐயா இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்னா கேட்டுட்டு, இதில் இந்த போர்ஷன் ஒர்க் ஆகுது, இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஸோ மெலடியாக மாற்றிட்டோம், அப்படி மாறி மாறி மியூசிக்கலாக மாற்றினோம். இந்த மாதிரி அதில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ்டாக அதை பண்ண முடியுமோங்கிற அந்த ப்ராசஸை ரசித்து தான் பண்ணோம். இது ஹெக்டிக்காக போகிறதுக்கான எந்த பேஸ்லேயுமே அது ஹெக்டிக் ஆகலை. இது இன்னும் இன்னும் வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்ரோச்சஸ் மாற்றிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 டியூன் கிட்ட கம்போஸ் பண்ணோம். அதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஒரு மெலடியை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ப்ராசஸாக எதுவுமே ஹெக்டிக் ஸ்டேஜுக்கு போகல. டே பை டே எப்படி ஒர்க் பண்ணுவோம், அந்த டே பை டே அவங்க கொண்டு வர இன்புட்ஸ் எவ்வளோ முக்கியம், ஐயா இதை சொல்ல போகிறோம். ஸோ அது வாய் வார்த்தைகள்லேருந்து நரேஷன்லேருந்து அது விஷுவல் மீடியமாக மாறும்போது அங்கே ஒன்று கிராக் பண்ணோம். ஸோ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கிராக் பண்ணி லாஸ்ட்டாக தான் லிரிக்கலாக கொண்டு வந்து நிறுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறீங்க, ஜிவி பிரகாஷ் சாரை கூப்பிட்டு பாட வைக்கிறீங்க. இது எப்படி இருந்துச்சு உங்களோட ரேம்பில் ஒரு இது பண்ணுறது? ஆக்சுவலாக என்னென்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்ல. பட் ஆனால் எங்கேயுமே வந்து நம்ம ஒரு மூவிக்கு மியூசிக் பண்ண போகிறோம், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நோக்கி இந்த ட்ராவல் இல்லை. இண்டிபெண்டன்ட் மியூசிக்னால் அப்படியே வீட்டில் சொல்லி வந்து
அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜில் ஓகே அதுக்கான டீம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபிலிம்னா அதை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான டீமு அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் பண்ணுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக என்னென்ன யார் யார் பாட வைப்போம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு லிஸ்ட் இருக்குல்ல. ஒரு மெலடினா ஜிவி சார், ஒரு ஜாலியான பாட்டுனா இப்படி இப்படி நிறைய லிஸ்ட் இருந்தது. அப்ரோச்சாக அவங்க மாற்றினாங்க. மெலடி தான், பட் ஸ்டில் ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு ஜாலியான ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோ ஆகிற ஒரு பாட்டு, அது யார் பாடலாம் அப்படிங்கும்போது லிஸ்ட்டு வச்சுன்னா லிஸ்ட்டை ஷஃபில் பண்ணோம். இது வந்து ஜிவி சார் பாடலாம், இது வந்து ஷான் சார் பாடலாம், அப்படி ஷஃபில் பண்ணி மியூசிக்காக பண்ண சேம் அப்ரோச் தான் சிங்கர்ஸ்க்கும் பண்ணோம். இந்த சாங் மியூசிக் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு மணிகண்டன் என்ன சொன்னார்? ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாம், புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா 2 படம் ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு, ஷான் சாரை வச்சும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் எல்லாமே டெபு, அவரை தவிர எல்லாமே டெபுன்னு வச்சுக்கோங்களேன். டீமே அது அவங்க எல்லாமே டெபு. அதில் என்னையும் வந்து எடுக்கிறதெல்லாம் வந்து லைக் அவர் இருந்த ஃபார்முக்கு இட்ஸ் அ ஹை ரிஸ்க் விஷயமா எல்லாருமே நினச்சி சொன்னது தான். ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கிறீங்க, பார்த்து கவனமாக. பட் அந்த ரிஸ்க்கை எங்கேயுமே என் மேலே போடலை. அது அவன் வேலை, அவனுக்கு தெரியும், அவனுக்கும் படம். ஸோ அது என்னவா டெலிவர் பண்ணோமோ ஹீ நோஸ் த பல்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தனமாக பிலீவ் பண்ணாங்க. இப்போவே வீசும் காற்று இந்த மாதிரி லவ் சாங்குமே லவ் ட்ராக்கும் பண்ணியிருக்கீங்க, யாரோ வரைக்கும் ரீக்ஸ் எழுதிருக்கீங்க லவ்வுக்கு. ஸோ காதல் அது லைஃப்பில் எப்படி போயிருந்துச்சு? ஏன்னா ஒரு பக்கம் பேஷன், இன்னொரு பக்கம் காதல் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணீங்க? எப்படி கொண்டு போனீங்க? அந்த இறுதி சுற்றில் மாதவன் சார் சொல்லுவார், 2 கண்ணுங்கிற மாதிரி. உண்மையாலுமே பேஷன் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் என்னோடய காதலும் அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த பேஷனை ட்ரைவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த காதலாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நீ அந்த பேஷனை விட்டு கொடுணும், இல்லை அது ஒரு கனவு கோட்டை, அது நீ வந்து அங்கே போக முடியாது. ஏன்னா என்கிட்ட பேசின வார்த்தையே, நீ ஒரு பெரிய அவார்ட் ஷோவில் இருக்க, நான் அந்த அவார்ட் ஷோவில் உன் பக்கத்தில் இதுக்கு நின்றுட்டுருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேங்கிறது தான் நாங்கள் அதிகமாக இந்த ட்ரீமை நோக்கி பயணிக்கும் போது பேசின ஒரு விஷயம். இன்றைக்கி நான் அந்த படம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் கைத்தட்டுறாங்க, எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதும் ஷி நோஸ். அப்போ சொல்லும்போது எல்லாம் முடிச்சு எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னோன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நான் உனக்கு நைட்டு காலில் பேசினோம், நான் ஒரு ஈவினிங்காக தூங்கி எழுந்திரிச்சிட்டு உனக்கு கால் பண்ணேன். அப்போ சொன்னேன், நான் ஒரு கனவு கண்டேன், அதில் இதெல்லாம் நடந்துச்சு, நீ அப்படி வாங்குற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். ஸோ மேபி அந்த கனவு பழிக்கிறதுக்கான ஸ்பேஸில் அந்த படத்துலேயே கண்டிப்பாக துணிவு படத்தை பற்றி பேசுகிறீங்க. அஜித் சார் அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு அந்த சில்லா சில்லா காசைதான் கடவுளோட கேட்டுட்டு, அண்ட் அந்த லிரிக்ஸ் வந்து எப்படி பிடிச்சிங்க? ஏன்னா ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருந்துச்சு, எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. அது வந்து வினோத் சார் சொன்னது தான். ரொம்ப காக்கா கதை இதுவும் கேட்டுட்டு அவங்க சொன்னது ஒர்க் ஆகுது பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளேயே இந்த கான்டென்ட்டை சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ காசிதான் கடவுளாக்கு அந்த பழைய பாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சுங்க, பட் நியூ ஜென்னாக ஏதாவது ஒன்று வேணும். சில்லா சில்லா வந்து எதுவும் கிடைக்கலன்னா முடிஞ்சு அவங்க கேட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஒரு பாட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸஸையும் வச்சு இதுக்குள்ளே என்ன கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த மெலடிக்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்ச நான் இன்னொருத்தங்க மெலடிக்கு நம்ம எழுதியிருக்கோம், ஜிப்ரான் சாரோட மெலடிக்கு நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்படி அவங்க எல்லாரும் இன்புட்ஸ் கொடுத்து தான் அந்த இது அது சார் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் வந்து ஒரு ஒரு நியூ கம்மர், இப்போ தான் வராரு அவர். ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார், ஒரு ஃபோன் பண்ணி விஷாக் நல்லா பண்ணுறீங்க, அவர் ஃபோன் பண்ணாலே அது எவ்வளோ பெரிய செய்தின்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பராக பண்ணுங்கள், இதோடு நிறுத்தியிருக்கலாம் அவர். இல்லாமல் அப்போ கூப்பிட்டு என்னை அவ்வளோ வெல்கம் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணுறதே அவர் தான். எனக்கு டோரை ஓப்பன் பண்ணி என்னை வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு என்ன ஏது எல்லாத்தையுமே, நீங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன உங்களுக்கு அதில் ஃபினான்ஷியலாக உங்களால் ஸ்டேபிள் ஆக முடியுதா, கெரியராக அது ஸ்டேபிள் ஆக முடியுதா, ஃபேமிலி அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் இதை வந்து சினிமான்னு இல்லாமல் இன்னொன்று விஷயத்தை நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ண வச்சுக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் எப்படி அதை பிலீவ் பண்ணீங்க அப்படின்னு. சார் அதெல்லாம் பண்ணனால தான் இந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது சார். அதை நீங்கள் அதை பியூட்டிஃபுல்லாக கிராக் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் அந்த ப்ராசஸ். வந்து என் பாட்டு நல்லா பண்ணியிருக்குப்பா, சூப்பர்,
அப்படின்னு அவ்வளோதான் கான்டென்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அத முடிச்சிருக்கலாம். பட் அத மீறி இந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல, அத அவரு யோசிச்சிருக்கிறார். யோசிக்காம அத பண்ண முடியாது. ஓகே, இவன் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறான்னா, அதுலேருந்து கிராக் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிருக்கு. அத பிடிச்சு அந்த பையன் இங்க வந்திருக்கான். அப்படிங்கும்போது அத கூப்பிட்டு அது என்ன? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அப்படின்னோனே, சீக்கிரம் படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அது மட்டும் தான் என் காதுல இருக்கு. கட் பண்ணா இங்க இருக்கேன். அப்படி வச்சுக்கலாம். அஜித் சார் சொன்னாரு, செஞ்சுட்டீங்க. அதனால தான் அவர் கிரேட். அண்ட் இப்போ யா, பத்மபூஷன் அஜித் யா. குமார். ஸோ அதானே இந்த எக்ஸ்பீரியன்ஸ், துணிவு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்னா இந்த படம் குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் அதான் அந்த நீங்க கேட்ட இண்டி ட்ராக்ஸ் இருக்கு. நெறையா இருக்கு. ராண்ட் இருக்கு. ராங்வேயோட மியூசிக் வீடியோ இருக்கு. ஆ அது போக காலம் போன காலத்தில இந்த மாரி ஒரு ஒரு ஈபியே இருக்கு. ஒரு 6 சாங்ஸ் வச்ச ஒரு ஈபி இருக்கு. ஸோ அதோட ஒர்க்ஸும் பேரலலி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் சவுண்ட்ஸ்கேப்பா அத பிரேக் பண்ணி அதில ஒர்க் பண்ணிட்டு, அண்ட் தென் பேக் டூ ஃபிலிம்ஸும் இந்த பக்கம் ஸ்டோரீஸ் கேட்டுட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கா ஒர்க் பண்ணும்போது கிடைக்கும்போது ஒர்க் பண்ணலான்னு. நீங்க மியூசிக் கெரியர் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார சொல்லுவீங்க? இல்ல கூட இருந்து மென்டார்ஷிப் பண்ணது அந்த மாரி யாராச்சும் இருக்காங்களா? இன்ஸ்பிரேஷனா ஓவரால் மியூசிக் அப்படிங்கும்போது, ஓவர் த பீரியட் ஒவ்வொருத்தர் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் நான் கேட்ட எல்லா இடங்கள்லயும் கேட்ட ஒரு வாய்ஸ்னா இளையராஜா சார் தான். நான் ஒரு ஒரு ரேடியோல கேட்க முடியும். ஒரு கார்ல கேட்க முடியும். ஒரு டீ கடையில கேட்க முடியும். இப்படி எல்லா இடத்துலயும் கேட்ட அவர் தான் ஓகே இந்த மியூசிக் அப்படின்னு ஒரு விவரம் தெரிஞ்சு நமக்கு ஒரு மியூசிக் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார் இப்படி அப்படியே லூப்பின் ஆயி அவங்க பாட்டெல்லாம் ஜிவி சார், யுவன் சார் இப்படி ஒவ்வொருத்தரோட பாட்டும் கேட்டு தான் இன்றைக்கி இங்கே இருக்கோம். இல்லை அட் லாஸ்ட் எனக்கு என்னோட இதை நான் வந்து மியூசிக் பண்ணணும்னு வந்ததுக்கு மெயின் ரீசன் ஆதினா. எப்பவுமே உங்க சாங் வந்து எனக்கு கொஞ்சம் யுவன ஞாபகப்படுத்தும். யுவன் வைப் மாரி உங்க சாங் கொஞ்சம் வைபா தான் இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதனால அப்படியே சில்லா சில்லா வைப். இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்லை டியர்ஸ் புச்சாதா செய்கிறதே என்னைக்குமே மாஸ் தினம் தினம் முக்கியம்பா நம்ம இன்னர் பீஸ் என்னைக்குமே படைச்சவன் தொன்ன நமக்கு வழியில போராட துணிவிருக்கு சுத்தி பாரு சந்தோஷந்தான் கொட்டி கிடக்கு வந்துருச்சு நம்ம காலம் ஏறி கலக்கு சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா தில்லா 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 இது நம்மளோட கில்லா. சூப்பர்ண்ணே. புடிச்சத செய்யறது என்னைக்குமே மாஸ். அது உங்களுக்கு, அவருக்கு அவருக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கும். இப்ப கண்டிப்பா. ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தாரு. அது அவருக்கு ரொம்ப புடிச்சது. அத மாஸா அது செஞ்சு அது காமிச்சாரு. எவ்வளோ பெரிய விஷயம்னா, இப்போ முகவரியில ஒரு சீன் இருக்கும்ல. உனக்கு புடிச்ச விஷயத்த நீ வந்து தோண்டிட்டே இருப்ப. அந்த அந்த தங்கம் வந்து இன்னொரு 2 அடி தோண்டியிருந்தேன்னா கெடச்சிரும். ஆனா உட்றாத அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் அவரோட ஹோல் லைஃபுமே. அவருக்கு புடிச்ச சினிமா ஒரு பக்கம் அவரு எவ்வளோ தூரம் அத ஃபேன்ஸ்க்காக அப்படின்னு வந்து டிரைவ் பண்ணி இருந்தாலும், அவரோட தனி பேஷனுங்கிறத அவர் ஹைலைட் பண்ணி, இன்னைக்கு அதில போய் பர்ஸ்யூ பண்ணி, இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஃப்ளாக தூக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அ அ தெரில. நான் வேற யாரையும் பார்த்ததில்லங்கிறனால சொல்றேன். அது அது ஒரு பெரிய விஷயம் அது. அது எவ்வளோ பேர ஆணித்தரமா நம்ப வைக்கும். உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க டிரைவ் பண்ணி போனோன்னு. ஏன்னா எனக்கும் அது பண்ணியிருக்கு. முகவரியில ஓகே. ஒரு மியூசிக் நீங்க பர்ஸ்யூ பண்ணும்போது, முகவரி வந்து எல்லாத்தோட மியூசிக்கில பர்ஸ்யூ பண்ண எல்லாரோட லைஃப்பையுமே அது பிரதிபலிக்கும். அதில சுத்தி இருக்கிற அந்த ஹோல் ஃபிலிமுமே ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒண்ணு காமிச்சிருக்கும்ல. அங்க இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆ இது என்ன சொல்றது? அவனோட பேஷன நோக்கி அவன் எங்கேயாவது தளரும்போது, அவன தாங்கி பிடிப்பாங்க. இது எல்லாமே என் லைஃப்ல இருந்திருக்கு. ஓகே. ஸோ, அப்படி ஒரு ஒரு வெகுஜன மக்கள்லேருந்து ஒருத்தன் உயரும்போது, அதுக்கான எல்லாத்தையும் குடுத்து, அத அவன கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு அழகு பார்க்குங்கிற ஒரு நம்பிக்கைய குடுத்ததுல, அவரு சினிமால குடுத்ததுல ரொம்ப முக்கியமான படம் எனக்கு முகவரி. அதையே அப்படியே கட் பண்ணி, நான் இங்க ஒரு ரியல் லைஃப்ல பார்த்தேன்னா, இப்ப அந்த ரேஸ முடிச்சுட்டு அவர் அந்த ஃபிளாக தூக்கிட்டு வந்தது. அது பயங்கரமா அவர் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அது அவரோட பெரிய மொமெண்ட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அவரோட ஹீரோ. லைஃப்லயே ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டா அது அவருக்கு மட்டும் இல்ல. எ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரேஸ்ல இந்தியா பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. ஆமா. அங்க அவரு போயிட்டாரு. சூப்பர். அண்டு இப்போ அஜித் சார். ஸோ அவர பத்தி நெறைய பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ அஜித் சாருக்குன்னு தனியா ஒரு மியூசிக் பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த மாரி பிஜிஎம் பண்ணணும்னு ஆசை இருக்கு? அது எனக்கு நான் இப்போ யோசிக்கல. அது நான் அப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. அந்த எனர்ஜியில அத பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா ஒண்ணு பண்ணணும். எல்லாரும் எல்லாரோட மியூசிக்லயும் நம்ம அஜித் சார பார்த்துருக்கோம். ரஹ்மான் சார், அனிருத் சார், யுவன் சார்
இப்படி எல்லா எராலையும் ஒவ்வொருத்தரோட மியூசிக்லேயும் நம்ம அஜித் சாரை பார்த்துருக்கோம். இன்கேஸ் அந்த பேட்டர்னில் நானும் வரேன்னா, அது நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக நினைக்கிறேன். அது அந்த ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும்போது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சில்லா சில்லா முடிச்சு நான் ஒரு அப்படியே ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். ஒருத்தர் வந்தார். ப்ரோ நல்லா பண்ணீங்க சூப்பர், தலை ஃபேன் அப்படின்னாரு. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. என் பையன், என் ஃபேமிலி எல்லாருமே போய் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். படத்தில் பாட்டு நான் வீட்டில் டெய்லியும் கேட்டுட்ருக்கேன். ஸோ அவர் மேலே இருக்க அந்த லவ்வை அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது இருக்குல்ல, அதை தெரிஞ்சு நான் அவங்க கூட இருந்து அதை கம்போஸ் பண்ணோம். ஸோ இந்த படம் பண்ணும்போது நான் அதுதான் பண்ணேன். ஆஸ் ஆடியன்ஸாக நான் எப்படி ரசிப்பேன் அப்படிங்கிறத அந்த பல்ஸை வச்சு பண்ணேன். ஸோ அப்போ நான் அனிருத் சார், ஐ மீன் அனிருத் சார், யுவன் சார் இவங்கெல்லாம் என்னென்ன பாயிண்டில் போய் நின்று யோசிச்சிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது மேபி எனக்கு அது கிடைக்கும்போது அது தெரியும். அது கிடைக்கும்போது நீங்களும் அது எப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. கிடைக்கும். கூடிய சீக்கிரம் அது கிடைக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக இப்போ இருக்கிற வைசாக் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச வைசாகாக இருக்கார். எங்களுக்கு தெரியாமல் அவரோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சது, அண்ட் இடையில் அவர் இங்கே வரதுக்குள்ளே அவர் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? அது நம்ம ஒரு இக்கரையிலேருந்து அக்கறை போகிற பேட்டர்ன் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தெளிவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இடையில அதுக்கு அந்த கால சூழ்நிலை, அந்த வானிலை இருக்குது, தண்ணியோட இது இருக்குது, அதை அந்த போட்டை கொண்டு போகிற அளவுக்கான உங்களுக்கான எனர்ஜி, இது எல்லாமே கலந்துருக்குல்ல. ஸோ அதில் அந்த பேஷன்ஸை ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்று வந்து சோதிக்கும். இது பண்ணி பார்க்கும், ஓகே ஃபினான்ஷியலாக அடி விழுவும், ஓகே மென்டலி நீங்கள் இதாவீங்க. பட் அந்த டைம் எல்லாம் ஒவ்வொருத்தங்க அந்த ஷோல்டரை பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தது இருக்குல்ல, எனக்கு சைக்கலாஜிக்கலாக நடக்கிற விஷயங்கள், நான் இதை எப்படி கோ த்ரூ பண்ணுறேன், இது எல்லாத்தையும் கடந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு இதில் நிறைய பேர்த்தோட பங்கு இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட சப்போர்ட்னால தான். வினோவில் ஆரம்பித்து ஸ்மார்ட் ராகவன், மனோஜ், எனக்கு மேன்ஷனுக்கு இடம் கொடுத்த சரண், அப்பப்போ எப்போது வேணும்னா காசு வேணும்னு சொல்லி யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது நான் கால் பண்ணும்போது கொடுத்தவங்க, கடன் கொடுத்தவங்க, இப்போவும் அந்த கடனை திருப்பி கேட்காம இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோடதும் இருக்குது. கடைசியாக இப்போ என் கூட இருக்க என்னோடய பாய்ஸ், அது இந்த படத்தோட ப்ரெஷரை எங்கேயுமே ஹேண்டில் பண்ண விடாமல், ஐ மீன் அதை என்கிட்ட கொண்டு வர விடாமல், எனக்கு அடுத்த செகண்ட் ஐயோ டென்ஷனாக இருக்குது, டே டீ வேணும்டா அப்படின்னா சரண் போய் அவனுக்கு போய் அது கொண்டு வரதாக இருக்கட்டும். எவ்ரி எஃபர்ட் இஸ் வேல்யூபிளில். ஸோ அதை எல்லாருமே செஞ்ச எல்லாருமே தான். ஸோ அவங்க எங்கேயுமே என்னை வந்து உடைய விடல. ஓகே இது கஷ்டம் தான், இது பார்ட், இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், இதை வந்து நீ அவ்வளோ ஈஸியாக உனக்கு அந்த ஃப்ரூட் கிடச்சிடாது, அதை நீங்கள் சுவைக்கும்போது அது அவ்வளோ இருக்கும், ஆனால் உடையில. ஓகே இதுக்கு அழுகணுன்னா நான் மொத்தமாக கூப்பிட்டு வச்சு தான் நான் அதை பிரேக் ஆகணும். பட் அந்த இது வந்து இன்னி கேரி அவுட் ஆகி அது ஒரு இனியும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து நான் இதில் வேலை செய்யணும். பிகாஸ் மக்கள் அந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுல ஐ வாஸ் டூ கான்ஷியஸ். அண்ட் இப்போ இருக்கிற வைஷாக் அந்த வைஷாக்கிட்ட சொன்னாலும் அதுதான், ஓகே ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த சக்ஸஸ் தான் நீங்கள் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வெகுமதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. பரவாயில்லடா, எப்படியோ நீ பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட கஷ்டம், நம்ம பட்ட கஷ்டம் ஒருபோதும் வீண் போல அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திரும்ப ஒன்ஸ் குடும்பஸ்தன் வெற்றிக்கு பெரிய ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த படம் சீக்கிரம் பண்ணுங்க. கண்டிப்பா. இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ நாம கண்டிப்பாக. மிக முக்கியமாக மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா லைக் ஃப்ரம் த இண்டி எனக்கு என்ன சப்போர்ட் கிடச்சதோ அது அப்படியே துணிவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுவே அப்படியே தான் இங்கேயும். ஏன்னா என்னை வெல்கம் பண்ணுறதுலேருந்து எனக்காக ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும், இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற டீமு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் இதாக ஓகே பார்த்துக்கலாம், ஒரு குரூப்பாக வந்து ஒன்று பிளான் பண்ணலாம், அப்படி இல்லாமல் தனியாக எனக்குன்னு அதை ஒதுக்கி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுவே நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்த படம் சீக்கிரமாக பண்ணுங்க. திரும்ப இன்டர்வியூ நம்ம வச்சுருவாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.